புதிய திட்டமும் இந்த ஆளுநர் இடம்பெறவில்லை. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்ற விஷயம் ஏற்கனவே பத்திரிகையிலே வெளிவந்த செய்தி. அந்த செய்தி தான் ஆளுநர் இடையிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதேபோல 2 நாட்கள் முன்பு மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். அந்த வெள்ளை அறிக்கையில் என்ன வெளியிட்டாரோ அந்த செய்திதான் இந்த ஆளுநர் இடையிலே இடம்பெற்றிருக்கின்றன. வழக்கம் போல இந்த ஆளுநர் உரையில் கனிம வளம் மற்றும் கலால்ல பெறப்படுகின்ற வருவாயை பற்றி அதை முறைப்படுத்தி அந்த செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதோட நிதி ஆதாரத்தை பெருக்கி படிப்படியாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றும் என்ற செய்தியும் கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் போதைப் பொருள் தடுக்கப்படும் என்றும் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் சட்ட ஒழுங்கு காக்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் தற்போது அன்றாட நிகழ்வு சம்பவங்கள் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது. இதுவரை சட்ட ஒழுங்கு காப்பதற்கு போதுமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டவுடன் போதைப்பொருள் கடத்தல், போதைப்பொருள் விற்பனை உண்மை விட தற்போது அதிகமாக இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கின்றது. இன்றைய தினம் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பதியப்பட்ட குற்ற வழக்குகள் போக்சோ வழக்கு மட்டும் 150 வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறாங்க. 38 நாட்கள் ஆட்சி பொறுப்பேற்று 38 நாட்கள் ஆகின்றது. இந்த 38 நாட்கள் டிவிக்கு ஆட்சியில் 150 பாலியல் வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 126. ஆக மொத்தம் 276 குற்றங்கள் பெண்களுக்கு இழைக்கப்பட்டது. அது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். அதோட இந்த ஆட்சியில் 38 நாட்களில் நடைபெற்ற கொலைகள் 130. ஆக ஆட்சி பொறுப்பேற்ற 38 நாட்களில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்ட என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வீரவசனம் பேசினாங்க. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும், சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்றெல்லாம் வீரவசனம் பேசிய இந்த அரசாங்கம் இந்த 38 நாட்களுக்குள் இவ்வளவு வழக்குகள், பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்ற வழக்குகள் இவ்வளவு இருக்குது, பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். இந்த பாலியல் சீண்டலை தடுப்பதற்காக இந்த அரசாங்கம் சிங்கப்பெண் சிறப்பு படை ஒன்று அறிவிச்சாங்க. அந்த சிறப்பு படைக்கு பாதுகாப்புக்கு இன்னொரு படை அமைக்க வேண்டிய சூழ்நிலை தான் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற நிலை பார்க்கப்படுகின்றது. பிரபல விவசாயிகளுக்கு தேர்தல் நேரத்தில் டிவிக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதை முழுமையாக நிறைவேற்றவில்லை. விவசாயிகள் மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. விவசாய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்று. அதற்கு மாறாக இந்த அரசாங்கம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. தேர்தல் நேரத்திலே தமிழக வெற்றிக் கழகம் அதனுடைய தலைவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். அதற்கு மேல் இருக்கின்ற நிலம் வைத்திருக்கின்றவர்களுக்கு
அவர் வாங்கிய கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் 50% தள்ளுபடி என்றார். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதுல 75,000 ரூபாய் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் அந்த விவசாயிக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதற்கு மேல் கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் 35,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு விவசாயிகளை ஏமாற்றிய அரசாங்கம் தமிழக வெற்றிக் கழக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். பொதுவாக டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடிக்கு அணையில மேட்டூர் அணையில 90 அடி தண்ணி இருந்தா ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும். ஆனால் இந்த வருஷம் மேட்டூர் அணையில் நீர்மட்டம் குறைவாக இருந்த காரணத்தினால குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்த அரசு உரிய முயற்சி எடுத்து கர்நாடக அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி மாதம் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெற்றிருந்தால் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் எந்த முயற்சி எடுக்கவில்லை. அதோடு இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இதையெல்லாம் பயன்படுத்தி கர்நாடகத்தில் உள்ள காங்கிரஸ் ஆட்சியிலே அங்கு இருக்கின்ற முதலமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெற்றிருந்தால் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டிருக்கலாம். அதற்கு எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை என்பதுதான் வேதனை. இன்றைக்கு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு இதனால் ஏற்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த குறுவை சாகுபடி செய்கிற விவசாயிகளும் பாதிக்கிறாங்க டெல்டா மாவட்டத்தில். அதோட பல்லாயிரக்கணக்கான விவசாய தொழிலாளிகளும் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தண்ணீர் டெல்டா மாவட்டத்தில் தண்ணீர் திறக்காத காரணத்தினாலே. அதோட அண்மையில் அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அந்த அமைச்சர் கூட்டத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டன. எல்லா ஓட்டத்திலும் பத்திரிகையில் வந்தது. சுமார் 436 திட்டங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றும் ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன இவ்வளவு திட்டங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க. அந்த அறிவிப்பு இதில் இடம்பெறல. என்னென்ன மாவட்டத்தில் எந்தெந்த துறைக்கு என்னென்ன திட்டம் எடுத்துக்கொள்ளப்படும், அதற்கு என்ன நிதி ஒதுக்கப்படும் என்ற விவரங்கள்லாம் எதுவுமே இந்த ஆளுநர் உரையில் இடம்பெறல. அதே போல இன்னைக்கு கனிம உரத்தை பற்றி சொன்னாங்க. இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்துட்டது. அதை குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. இதனால வீடு கட்டுவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. கட்டுமான தொழில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். தேர்தலின் போது பல வாக்குறுதிகளை கவர்ச்சிகரமாக தெரிவிச்சாங்க. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் என்னென்ன திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாங்க. அதுல மாதந்தோறும் குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதா 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு. முதியோர் உதவித்தொகை 3000 உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு. ஆண்டுக்கு ஒரு குடும்பத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும் என்பது. அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் மணப்பெண்ணுக்கு ஒரு சவரன் தங்கம். அரசு மருத்துவமனையிலே பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் மற்றும் தாய் மாமன் சீர். வேலைவாய்ப்பு நிலையத்தில் பதிவு செய்து காத்திருக்கும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 உதவித்தொகை. மாதந்தோறும் ஒரு முறை மின் கட்டண கணக்கீடு. இதெல்லாம் முக்கியமான அறிவிப்பு. இந்த அறிவிப்புகள் எல்லாம் ஆளுநரிலே இடம்பெறும் என்று மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருந்தாங்க. இந்த அறிவிப்புகள் எதுவுமே இடம்பெறல. தேர்தல் நேரத்தில் கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கம் தான் தமிழக வெற்றிக் கழக அரசாங்கம். அதோட வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு தமிழக வெற்றிக் கழக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆங்காங்கே மின்வெட்டு. எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார்.